நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக லான்ச் ஆன எஸ்டியில் அட்வென்ச்சர் மாடலில் வந்து இப்போ நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். ப்ரோ நீங்கள் நல்லா பிடிச்சிங்க பின்னாடி. வண்டி வந்து நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், ஸ்டார்ட் ஆகலை. அதாவது நம்ம அஜித் வந்து அட்டகாசம் படத்தில் சைடு ஒரு திருப்பி விட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ண. வெல்கம் பேக் டு ஹைப்ரிட். இன்னைக்கு நம்ம வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டி அட்வென்ச்சரில் வந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். கிரில் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துட்றாங்க போல். வண்டியோட லுக் வைஸ் பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க. அந்த அளவுக்கு அது சான்ஸே இல்லை, அப்படி இருக்குது. ஆயில் கூலண்ட் இன்ஜின் இது. ஸோ வந்து நம்ம ஆன் பண்ணதுமே கீ ஸ்டார்ட் ஆனதுமே வந்து பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் வந்து பயங்கர இதில் ஒரு என்ன சொல்கிறது, நம்ம கார்லலாம் ஏசி போட்டு வெளியே வந்து நின்னா ஒரு சவுண்டு, ஒரு ஃபேன் சவுண்டு, அந்தளவுக்கு இதில் அந்த சவுண்டு கேட்கும். நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த சவுண்டு கேட்குதான்னு நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஓ சைடு ஸ்டாண்ட் எடுத்து விடுங்க ஜி. அந்த ஃபேன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கேட்குறீங்களா? வண்டியோட ஸ்ட்ரோக்கு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டும் கேட்கும். வண்டியோட ஸ்ட்ரோக்ஸ், அதாவது வண்டியோட ஸ்ட்ரோக்ஸ் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேனோட சவுண்டும் உங்களுக்கு கேட்டிருக்கும். அந்தளவுக்கு அது அந்தளவுக்கு ஒரு ஃபாஸ்ட்டாக ஓடுது. அது என்ன ரீசன்னா, நம்ம கூலண்ட்டுக்காக, இன்ஜின் வந்து அந்த ஹீட் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. 3 கலர்ஸ் வருது. ஒன்று வந்து சில்வர், இதுதான் பேஸ் மாடல். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மாடலில் வந்து பிளாக்கு, தேர்டு வந்து அந்த ஆர்மி கலர். ப்ளஸ் வந்து இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், ஹசார்ட் லேம்புங்க. இதுதான் ஹசார்ட் லேம்ப் கம்ஸ், அதாவது பார்க்கிங் லைட்னே சொல்லலாம். அதான் 4 லைட்டும் எரியும். நிறையா பைக்ஸில் இருக்குது. ப்ளஸ் வந்து ஹெச்டிக்கு இது புதுசு. ஸோ இது பாருங்கள், ஒரு அட்வென்ச்சருக்கு ஒரு சின்னதாக ஒரு மாடலில் கொடுத்துருக்காங்க. ஸோ டயரோட இது பாருங்கள், பட்டன்ஸ், அதாவது பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ப்ளஸ் வந்து முன்னாடி மட்டும் அவங்க அந்த கிரில் இல்லாமல் பேக்ஸ்லேயும் வந்து அந்த கிரில் கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள். ஸோ இதுலேயும் வந்து நம்ம பெட்ரோல் கேனாக இருந்தாலும் சரி, இல்லை தண்ணி கேனாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து இங்கே நம்ம வந்து டோ பண்ணிட்டு போகலாம். இப்போ நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக லான்ச் ஆன எஸ்டியில் அட்வென்ச்சர் மாடலில் வந்து இப்போ நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், சுவிட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணதும் எல்லா இண்டிகேஷன்ஸும் காட்டுது. இதில் வந்து ஒன்லி எல்இடி மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அது கிளியராக காமிக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து ப்ளூடூத் டிஸ்பிளே. இது வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான டிஸ்பிளே மெசேஜஸ் எல்லாமே காட்டும், டவர் இன்க்ளூடிங் டவர் சிக்னல் இருந்து. ஸோ இது வந்து நம்ம எஸ்டியோட டிஜிட்டல் மீட்டர்ஸ். இது பாருங்கள் எந்த அளவுக்கு சன்லைட்லேயும் வந்து எவ்வளோ பிரைட்டாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ஒயிட் கலரில். மற்றபடி இது ஆஸ் யூஸ்வல் டைம் ஓடுது, கீர் மோடு, ப்ளஸ் வந்து ரோடு. இதிலே வந்து நம்ம ஆஃப் ரோடு, ஆன் ரோடு சேஞ்ச் பண்ணுறதுக்கான மோடு எல்லாமே இதில் காமிச்சிடும். இது வந்து லைன் ஃபுல்லாகவே அதோட மோட்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம இதோட இப்போ டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, வண்டி நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதாவது ஃபாஸ்ட்டாக போகும்போது எதுவுமே பேச முடியாது, அதனால் நம்ம ஓட்டி முடிச்சுட்டு பேசுவோம். பேசும்போதும் ட்ரைவ் பண்ணும்போதும் நம்ம பேசலாம். எந்த அளவுக்கு அது கிளியராக ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரியல. அப்படி நாய்ஸ் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நம்ம முடிச்சுட்டு பேசுவோம். வண்டி அப்படியே கீழுதுங்க, சான்ஸே கிடையாது. இங்கே பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. ப்ரோ நீங்கள் நல்லா பிடிச்சிங்க பின்னாடி. அதாவது அதோட புல்லிங் பவருக்கு குறையே இல்லை, அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் நல்லாவே ஸ்மூத்தாக வேலை செய்யுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேலமில் வண்டி ஓட்டுறதே ஆஃப் ரோடிங் மாதிரி தான் இருக்கும். நம்ம சேலமே இப்போ அப்படி தான் இருக்குது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட. ஸோ இப்போ பாருங்கள், சான்ஸே இல்லை அதோட பவருக்கு. வண்டியோட சவுண்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அப்படியே பெரிய ஒரு 600-900 சிசி பைக் ட்ராவல் பண்ணும்போது எப்படி வருமோ அந்தளவுக்கு இருக்குது அதோட சவுண்டு. வந்து நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கோம், அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே போவோம். வெளியில் போயிட்டு நம்ம விரட்டி பார்ப்போம் எப்படி பிக்கப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தம்பி ஓரம் போப்பான்.
அதாவது டிஸ்க் பிரேக்கு ஃப்ரண்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா அப்படியே சக்கு சக்கு நிற்குதுங்க. அந்தளவுக்கு ஒரு கிரிப்னஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். இப்போ வந்து நம்ம ரோடு முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ளே இப்போ இதோட பிக்கப்பும் அதோட டிஜிட்டல் மீட்டரில் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. நம்ம ஊரில் வந்து இதை ஓட்டுறதுக்கு ரோடு இல்லைன்னே சொல்லலாம். அதோட ஸ்பீடு அந்தளவுக்கு இருக்குது. வாங்க மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம், ஏதாவது சான்ஸ் கிடைக்குதா அப்படின்ட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லி ஆகணும். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மீட்டர், டிஜிட்டல் மீட்டர்ஸ்லேருந்து ஹெட் லேம்ப்பு, டெயில் லேம்ப்பு, இது டோட்டலாகவே எல்லாமே வந்து எல்இடி மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இதில் அசார் லேம்ப் இருக்குது. அசார் லேம்ப்னா பார்க்கிங் லைட். சான்ஸே இல்லை. வண்டி வந்து ரோடுக்கு இப்போ வந்து சூப்பராக இருக்குது. வண்டியோட வெயிட்டுக்கு ரோடுக்கு இப்போ செம்மையாக இருக்குது. அதாவது வாங்க முடிச்சு பார்ப்போம். யூட்டன் போட்டுக்கலாம். ஓகே, நம்ம வந்து ரூல்ஸை பிரேக் பண்ண வேணாம், சுற்றியே வந்துடலாங்க. இதுதாங்க நம்ம கொல்லாம்பட்டி பைபாஸோட ரவுண்ட் ஆகணும். நந்தி உட்காந்துருக்காரு தெரியுதுங்களா. நம்ம டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா
எஸ்டி அட்வென்ச்சர் மாடலோட டேங்க் கெப்பாசிட்டி 15.5. வண்டியோட டார்க் என்எம் ஆஃப் டார் பார்த்தீங்கன்னா 30 என்எம் ஆஃப் டார். பேக் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 17, ஃப்ரண்ட்டில் வந்து 21. ப்ளஸ் இந்த டவுன் ஏர் அப் ஏரெல்லாம் எதுக்கு பார்த்தீங்கன்னா மோடு சூஸ் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து ஆஃப் ரோடு ஆன் ரோடு நீங்கள் வாங்க பிடிச்சி வருது ஒரு விரட்டி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு 1.5 ஃபீட்டில் வந்து வண்டி நிறுத்தலாம். அந்தளவுக்கு அதோட அதுதான் எஸ்டி ஷோரூம். ஸோ சான்ஸே இல்லை. இன்ஜனை ஒட்டி மட்டும் காலை வைக்காதீங்க, கொஞ்சம் தூரமாக தள்ளி வச்சுக்கோங்க. விவர்ஸ் இதில் வந்து மற்ற பிராண்டுக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஷியேட் காட்டுறதுக்காக ஒரு புது விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் செக் பண்ணி பாருங்கள். வண்டி சாவி ஆன் பண்ணுறோம், நான் வந்து சைடு ஸ்டாண்ட் வந்து எடுத்து விடுறேன். சைடு ஸ்டாண்ட் போட்டு வண்டி வந்து நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், ஸ்டார்ட் ஆகலை. அதாவது நம்ம அஜித் வந்து அட்டகாசம் படத்தில் சைடு மிரரை திருப்பிவிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணு எடுக்கும்னு சொல்கிற மாதிரி தான் இந்த கான்செப்ட். ஆனால் இங்கே வந்து அது உண்மை. இங்கே பாருங்கள், வண்டி வந்து ஆன் ஆகலை, கீ ஆனில் தான் இருக்குது, சைடு ஸ்டாண்ட் போட்டிருக்கு. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ சைடு ஸ்டாண்டை எடுத்து விட்றோம். ஸோ ஆன்லேயே தான் இருக்குது. இப்போ பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணுறேன். வாவ், என்ன ஒரு டெக்னாலஜி வந்து நம்ம ஸ்கூட்டி, அதாவது ஸ்கூட்டி செக்மெண்ட்லேருந்து அவங்க வந்து பெரிய ஒரு அட்வென்ச்சர் பைக்குக்கு வந்து இந்த டெக்னாலஜியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அட்வென்ச்சருக்கு அதாவது பெரிய வெளியே வந்து ஒரு போல்டு லுக்கில் ஒரு கிரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக, இதில் வந்து கேன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பேக் பெரிய வெயிட் உள்ள எவ்வளோ வெயிட் உள்ள பேக் வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு இதோட இது இருக்குங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷனோ ஷேக்கிங்கே கிடையாது. டிஃபால்ட்டாகவே இதில் வந்துடும். வண்டி ஸ்டார்ட் பண்ணதுமே இன்ஜின், அதாவது இன்ஜினை பற்றி பேச மறந்துட்டேன். இது வந்து பியூர் 334cc அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இதுதான் அந்த 334 சைஸ், அதான் இன்ஜின் இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் இந்த இன்ஜின். ப்ளஸ் வந்து நம்ம வண்டி ஆன் பண்ணதுமே வந்து இங்கே ரேடியேட்டர் வந்து ஃபேன் பயங்கர ஸ்பீடில் ரன் ஆக ஆரம்பிச்சிருது. வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக காமிச்சிருப்பேன். இதோட பர்ஃபார்மன்ஸ் என்ன, இது கெப்பாசிட்டி என்ன, இது வந்து எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வண்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிச்சிருப்பேன். இது வந்து சான்ஸே இல்லை. இதோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. அதாவது நம்ம எதிர்பார்த்ததோட அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதாவது சேஃப்டி என்எம் ஆஃப் டார்க்கில் இதோட புள்ளிப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து சான்ஸே இல்லை. அட்வென்ச்சருக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அடுத்த வேரியண்ட்டை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் டெஸ்ட் ட்ரைவ் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இதோட அடுத்த வேரியண்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்கமிங் வீடியோவில் காமிக்கிறேன். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புது வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் டெஸ்ட் ட்ரைவ் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அப் டு தி ஸ்டேட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.